வியாபாரிகளின் கடைகள் முன்னறிவிப்பின்றி அகற்றப்பட்டதை கண்டித்து பதவியேற்பு விழாவின் போது சட்டமன்றம் முன்பு மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக நடைபாதை வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையோரம் இருக்கும் கடைகளை பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் சாலையில் மரப்பாலம் சந்திப்பிலிருந்து முருங்கப்பாக்கம் வரை சாலை ஓரங்களில் உள்ள கடைகளால் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்படுவதாக கூறி கடைகள் அகற்றப்பட்டன. இதற்கு வியாபாரிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஆனாலும் அனைத்து கடைகளும் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் அகற்றப்பட்ட சாலையோர கடைகளை மீண்டும் அங்கே அமைப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் அல்லது மாற்று இடங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பொதுப்பணித்துறை பொறியாளரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், சாலையோரம் கடை வைப்பதற்கு நகராட்சி உரிமங்கள் தரப்பட்டுள்ளதாகவும் நகராட்சிக்கு அடிக்காசுகள் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர்கள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தங்கள் கடைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக தங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவின் போது சட்டமன்றம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துன்னு வந்து இருக்கிறாங்க. நாங்க சாரை கேட்டோம், சீனிவாசர் அவர் போன் பண்ணி கேட்டோம். அவர் புதுச்சேரி ஃபுல்லா எடுக்க சொல்லி ஆர்டர் இருக்குது, அது கலெக்டர் தான் ஆர்டர் போட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கலெக்டருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதே கலெக்டரும் முதலமைச்சரும் ஒன்னா சேர்ந்து சாலை ஓரத்துல இருக்கிற வியாபாரிகளுடைய குடும்பங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், கடன் கஷ்டம், அதை அடைச்சிட சொல்லுங்க. அவங்க குடும்பத்துல நல்லா படிச்சிருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க. நாங்க எல்லாருக்கும் வேலை கொடுன்னு சொல்ல, ஒரு வியாபாரியோடைய பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்ட சொல்லுங்க. எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல ரேங்க் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க புதுச்சேரி முதலமைச்சரை மனதார வரவேற்கிறோம்.